Hello guys, welcome back to Grasp Wisdom. இந்த வீடியோல நான் பார்க்க போறது exercise 3.3 ஓட first question. Solve the following pair of linear equations by the substitution method. So நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரெண்டு linear equation கொடுத்திருக்காங்க. அதை வந்து substitution methodல சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. So substitution methodனா என்னன்னா இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் எடுத்து எக்ஸ் வேல்யூவோ இல்லை ஒய் வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணி அந்த வேல்யூவை எடுத்து இந்த எக்ஸ்லேயோ ஒய்லையோ சப்ஸ்டிட் பண்ணுறது. ஸோ அந்த ஈக்குவேஷனை 1 எடுத்துக்கிறேன், இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டில் நம்ம எது வேணாலும் சால்வ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 இருக்குது. ஸோ நான் எக்ஸ் மட்டும் வச்சுட்டு 14 மைனஸ் ஒய் சொல்லி எக்ஸ் வேல்யூவை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷனில், அதாவது நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணுறேன். இல்லைனா நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 + ஒய்யும் கூட சால்வ் பண்ணி இந்த இடத்துல எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து எக்ஸோ இல்லைனா ஒய்யோ நம்ம எடுத்து ஃபைண்ட் பண்ணி அதை மற்ற ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ மட்டும் எடுத்தனா எனக்கு 14 மைனஸ் ஒய்னு கிடைக்கும். அந்த எக்ஸ் வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா எக்ஸ்ன்ற இடத்துல மட்டும் 14 மைனஸ் ஒய். ஸோ 14 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். ஸோ 14 மைனஸ் ஒய் வந்து மைனஸ் 2y ஆகிடும். ஸோ 14 மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். ஸோ 14 நம்ம கொண்டு போயிட்டேன்னா எனக்கு மைனஸ் 14 ஆகிடும். ஸோ மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 கிடைக்கும். ஸோ மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா y இஸ் ஈக்குவல் டு 10/2 கிடைக்கும். ஸோ வேறு y இஸ் ஈக்குவல் டு 5 சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு y-ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு இல்லையா, அதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுற y-ஓட வேல்யூ. ஸோ இப்போ என்ன ஆகும்னா எக்ஸ் மைனஸ் 5ன்னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 + 5 கிடைக்கும், வேறு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ நமக்கு y-ஓட வேல்யூ 5ன்னு எக்ஸோட வேல்யூ 9 கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் த கிவன் பேர் ஆஃப் linear equation. ஸோ நான் இதை வச்சு உங்களுக்கு சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை சால்வ் பண்ணி பார்ப்போம் ஆன்சர் எப்படி வருதுன்ட்டு. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்னா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 + ஒய்ன்னு கிடைக்கும். இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 வந்து கிவன் ஈக்குவேஷனாக இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்ன்ற இடத்துல 4 + 5. ஸோ 4 + ஒய் இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ 4 + 2y இஸ் ஈக்குவல் டு 14ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ 2 இந்த சைடு வச்சுட்டு கொண்டு போனால் 14 மைனஸ் 4ன்னு கிடைக்கும். வேறு 2y இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ y வில் பி எனக்கு 5 பிகாஸ் 10/2. ஸோ y-ஓட வேல்யூ 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ y-ஓட வேல்யூ வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு வந்து ஃபைண்ட் பண்ணேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் y-ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதில் சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இடத்துல 5 வரும் இஸ் ஈக்குவல் டு 14. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 5. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ எக்ஸ் 9, ஒய் 5, எக்ஸ் 9 ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் வருது. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுமே எடுத்து எது வேணாலும் நம்ம சால்வ் பண்ணால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் s minus t is equal to 3, s/3 plus t/2 is equal to 6 சொல்லி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ s minus t is equal to 3 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் அண்ட் இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி s-ஓட வேல்யூ மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ s is equal to 3 + t கிடைக்கும். ஸோ அதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கிடைச்ச தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் s ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் செகண்ட் ஈக்குவேஷனில் s-ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ இப்போ s வந்து 3 + t. ஸோ இப்போ s/3 + t/2 is equal to 6 தான் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ s-ன்ற இடத்துல 3 + t சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 3 + t டிவைடட் பை 3 + t/2ன்னு கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த 2 இங்கே போயிடும். ஸோ 2 × 3 + t அண்ட் இந்த 3 ஒன் சைட் போயிடுச்சுன்னா 3tன்னு கிடைக்கும் டிவைடட் பை 6 பிகாஸ் 3 × 2 6. ஸோ 6 இந்த சைட் போயிடுச்சுன்னா 36 ஆகிடும் பிகாஸ் இந்த போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ 36ன்னு கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணும்போது 3 2s are 6 + 2 × t 2t + 3t கிடைக்கும். ஸோ அப்போ 2t + 3t வந்து எனக்கு 5t. அந்த 6 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா எனக்கு -6 ஆகிடும். ஸோ அப்போது 5t is equal to 30. ஸோ t is equal to எனக்கு 30/5 வேறு t is equal to சால்வ் பண்ண 6ன்னு கிடைக்கும். ஸோ எனக்கு t-ஓட வேல்யூ 6ன்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்ல, s is equal to 3 + tன்னு கிடச்சிச்சில்ல. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ s is equal to 3 + t. அப்போ s is equal to 3 + tனா t-ஓட வேல்யூ வந்து 6. ஸோ 3 + 6 வந்து சால்வ் பண்ண 9 கிடைக்கும். ஸோ இப்போ t-ஓட வேல்யூ வந்து 6 அண்ட் s-ஓட வேல்யூ வந்து எனக்கு 9 ஃபார் த கிவன் பேர் ஆஃப் linear equation. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் 3x minus y is equal to 3, 9x minus 3y is equal to 9 ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கிறேன், இது ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா என்ன பண்ணுவேன், ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணேன்னா எனக்கு 3x minus y is equal to 3 தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ 3x is equal to 3 + y வேறு x is equal to 3 + y/3 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நான் எடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ பண்ணேன்னா 9 × xங்கிற இடத்துல பதிலாக எனக்கு 3 + y/3 கிடைக்கும். -3y is equal to 9. செகண்ட் ஈக்குவேஷன் ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா 9x - 3y is equal to 9. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு 9 3 கேன்சல் ஆகிடும் பிகாஸ் 3 டேபிளில் 9 வரதுனால 3 1s are 3 and 3 3s are 9. ஸோ 3 × 3 + y - 3y is equal to 9. ஸோ சால்வ் பண்ணேன்னா எனக்கு 3 × 3 9 கிடைக்கும்.
ப்ளஸ் 3y கிடைக்கும். ஸோ 3 + y 9 மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 9. சால்வ் பண்ணால் எனக்கு ப்ளஸ் 3y மைனஸ் 3y கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 9 இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ நமக்கு இது வரைக்கும் சால்வ் பண்ண எல்லாமே வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் இதில் வந்து 9 இஸ் ஈக்குவல் டு 9 வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம செக் பண்ணணும். இப்போ சால்விங் 2 அதாவது ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னா 9x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ அந்த ஈக்குவேஷனில் 3 காமனாக இருக்குது. அப்போ 3 எல்லாத்தையும் நான் காமனாக எடுத்தேன்னா எனக்கு 3x மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். ஸோ எனக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ 2 ஈக்குவேஷன் சிமிலராக தான் இருக்குது. ஸோ இப்போது போத் ஆர் சேம் ஈக்குவேஷன், ரெண்டுமே எனக்கு சேமான ஈக்குவேஷன் தான். ஸோ இந்த மாதிரி சேமாக வந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் இன்ஃபினிட்லி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது எக்ஸுக்கும் சரி ஒய்க்கும் சரி இன்ஃபினிட்டாக நிறைய வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் ஒன்னாக இருந்துச்சுன்னா 3x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ன்ற இடத்துல 3x மைனஸ் 1 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 3 சால்வ் பண்ணால் x இஸ் ஈக்குவல் டு 4/3. ஸோ ஒய்க்கு வந்து நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா எனக்கு x 5/3 கிடைக்கும். எக்ஸுக்கு வந்து 3ன்னு போட்டிங்கன்னா எனக்கு வந்து 6/3 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ வந்து நிறையா எக்ஸுக்கும் சரி ஒய்க்கும் சரி உங்களுக்கு இன்ஃபினிட் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ வந்து நம்பர் நமக்கு ஈக்குவலாக சேமாக வந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் போத் x and y has infinite value for the given equation. So next fourth subdivision 0.2x plus 0.3y is equal to 1.3 அதை first equation மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 0.4x plus 0.5y is equal to 2.3 அது வந்து equation 2 சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் equation எடுத்து சால்வ் பண்ணுறேன். இப்போ சால்வ் பண்ணும்போது எனக்கு என்னன்னா 0.2x இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் இதை கொண்டு போயிடுறேன் 0.3y. ஸோ 1.3 மைனஸ் 0.3yன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் மட்டும் நமக்கு வேணும், அதனால 0.2 இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், டிவைடெண்ட்டில் வந்துடும், ஈக்குவேஷன் 3 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறேன்னா கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ 0.4x plus 0.5y is equal to 2.3 செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு 0.4 into 1.3 minus 0.3y divided by 0.2 plus 0.5 is equal to 2.3 வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். பிகாஸ் 0.2னா எனக்கு 0.12 டேபிளில் வரும், அதே மாதிரி 0.2 டேபிளில் வரும். பிகாஸ் 2 into 1 2 2 2s are 4. சின்ஸ் நம்ம டெசிமலில் இருக்கிறதுனால 0.2 0.1 எழுதிக்கிறோம். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கணும் 0.2 கீழே 0.1 இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண என்ன அர்த்தம், இப்போ நம்ம கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 தான், ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா மேலேயும் கீழே டிவைட் பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன் 10 into 10. அப்போ என்ன கிடைக்கும்னா எனக்கு இந்த வேல்யூ இன்டூ 10, அதே மாதிரி கீழே டிவைடட் பை 10ல் இன்டூ 10 இருக்கும். அப்போது 2 into 0. அப்போ 10 into 0.2 வந்து எனக்கு 2 ஆகிடும், கீழே வந்து 1 ஆகிடும். ஸோ 2 into 1.3 minus 0.3y plus 0.5y is equal to 2.3 கிடைக்கும். ஸோ உள்ள 2 மல்டிப்ளை பண்ணனா 1.3. ஸோ 1.3 into 2 வந்து 6 2.6. ஸோ 2.6 minus 0.6y plus 0.5y is equal to 2.3. சால்வ் பண்ணும்போது 2.6 minus 0.1y is equal to 2.3 கிடைக்கும். ஸோ 2.3 இங்கே வச்சு 2.6 இந்த பக்கம் கொண்டு போயிட்டுனா எனக்கு minus 0.3 கிடைக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் கேன்சல் ஆகி 0.3 டிவைட் பை 0.1 கிடைக்கும். சேம் இங்கே என்ன பண்ணுறேன் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ பண்ணேன்னா எனக்கு 3 கிடைக்கும் ஆன்சர், ஒய்யோட வேல்யூ 3. ஸோ இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இது எக்ஸோட வேல்யூ, அதாவது நம்ம கண்டுபிடிச்சோல்ல தேர்ட் ஈக்குவேஷனில் x is equal to 1.3 minus 0.3y divided by 0.2னு அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஒய்ன்ற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு 1.3 minus 0.9 divided by 0.2 கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது 0.4 divided by 0.2 கிடைக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறேன். பண்ணனா எனக்கு எக்ஸுக்கு வந்து 2 கிடைக்குது. ஸோ கொடுத்துருக்க லீனியர் பேர் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் வந்து y is equal to 3, x is equal to 2. So next fifth subdivision √2x plus √3y is equal to 0, √3x minus √8y is equal to 0. நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை 1 இந்த ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக அதான் சப்ஸ்டியூஷன் மெத்தடு கூட. ஸோ அதனால் சால்விங் 1 எனக்கு என்ன கிடைக்கும்னா x is equal to minus √3y divided by √2ன்னு கிடைக்கும். அது ஈக்குவேஷன் 3ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு √3xன்ற இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்னா minus √3y divided by √2ன்னு கிடைக்கும். minus √8y அப்படியே இருக்கும், is equal to 0. ஸோ √3 into √3 வந்து எனக்கு 3 தான். ஸோ minus 3y divided by √2 minus √8yன்னு கிடைக்கும், is equal to 0. ஸோ இப்போ வந்து நான் எல்சிஎம் எடுக்கிறேன். இந்த இடத்துலையும் எனக்கு √2 கொண்டு வரதுக்காக எல்சிஎம் எடுக்கிறேன் √2ஆல். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா minus 3y அப்படியே இருக்கும், minus √2 நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ √8 into √2 வந்து 8 2s are 16. ஸோ அப்போ √16 கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது √16 கிடைக்கிறதுனால minus 3y minus √16y divided by √2ன்னு கிடைக்கும், which is equal to 0. இந்த சைட் போயிடுச்சுன்னா எனக்கு into √2 கிடைக்கும், வேறு அதுவும் எனக்கு 0 தான். ஸோ minus 3y minus √16 வந்து எனக்கு 4.
ஸோ 4 into 4 தான் நமக்கு 16 இல்லையா? ஸோ √16 வந்து எனக்கு 4. ஸோ -3y - 4y is equal to 0. ஸோ -3y - 4y வந்து எனக்கு ஆட் பண்ணணும் பிகாஸ் மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ -7y கிடைக்கும். ஸோ y is equal to 0ன்னு ஃபைனலாக கிடைக்கிது. ஸோ இந்த y-யோட வேல்யூ நான் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ x is equal to -√3y / √2ன்ற இடத்துல y-ன்ற இடத்துல நான் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 0 தான் கிடைக்கும். வேறு x is equal to 0. ஸோ கொடுத்துருக்க பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் வந்து என்னென்னா x is equal to 0 and y is equal to 0. So next 6th subdivision, 3x by 2 minus 5y by 3 is equal to minus 2, x by 3 plus y by 2 is equal to 13/6. ஸோ நமக்கு வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ராக்ஷன்லேருந்து ஃபஸ்ட் நான் ரிமூவ் பண்ணி நார்மல் ஈக்குவேஷனை நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா 3x by 2 minus 5y by 3 is equal to minus 2 இருக்குது. ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 3 into 3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 2 வந்து into 2ன்னு போயிடும். கீழே வந்து 3 into 2 6ன்னு ஆகிடும். ஸோ இப்போது 3 3 is 9. ஸோ 9x minus 10y, 6 இந்த சைடு போயிடுச்சுன்னா எனக்கு into 6 கிடைக்கும். ஸோ -12ன்னு கிடைக்கும். ஸோ 9x minus 10y is equal to -12. அது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடு போயிடுச்சுன்னா எனக்கு +12 ஆகிடும். ஸோ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா 9x minus 10y plus 12 is equal to 0 கிடைக்கும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, x by 3 plus y by 2 is equal to 13/6 இல்லையா? ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன். சேம் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு இங்கே into 2 போய்டும், இங்கே into 3ன்னு ஆகிடும், கீழே 6ன்னு ஆகிடும். ஸோ 2x plus 3y by 6ன்னு கிடைக்கும். 6 மேலே இந்த பக்கம் போயிடுச்சுன்னா into 6ன்னு கிடைக்கும். பிகாஸ் இங்கே டிவிஷனில் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷனாக போயிடும். ஸோ இப்போ 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என் 13 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ என் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 2x plus 3y is equal to 13. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 9x minus 10y is equal to -12 இல்லையா? ஸோ அதில் எக்ஸ் வேல்யூ மட்டும் நான் எடுத்தேன்னா எனக்கு -12 plus 10y divided by 9 கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் 3ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கிடைச்ச எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கிடைச்ச எக்ஸ் வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எனக்கு என்னென்னா 2x plus 3y is equal to 13. ஸோ எக்ஸ்ன்ற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ -12 plus 10y by 9 into 2 வெளியில் plus 3y is equal to 13. சால்வ் பண்ணேன்னா 2 into -12 வந்து -24, 2 into 10 20 divided by 9 அப்படியே இருக்கும், plus 3y is equal to 13. ஸோ இப்போ கீழே 9 இருக்குது, இதுக்கும் 9 கொண்டு வரதுக்காக எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா -24 plus 20y அப்படியே இருக்கும். ஸோ 9 into 3 27. ஸோ plus 27y divided by 9 is equal to 13 கிடைக்கும். ஸோ 9 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா எனக்கு into 9 கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணும்போது -24 அப்படியே இருக்கும். 20y plus 27y வந்து 47y is equal to 13 into 9 வந்து 117. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த 117 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -117 ஆகிடும். ஸோ -24 -117 வந்து எனக்கு -141 plus 47y அப்படியே இருக்கும். ஸோ இந்த சைட் -141 போயிடுச்சுன்னா எனக்கு +141 ஆகிடும். ஸோ y is equal to 141 divided by 47 கிடைக்கும். சால்வ் பண்ணால் y-யோட வேல்யூ 3 கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு y-யோட வேல்யூ 3 கிடச்சிருச்சு. இப்போ y-யோட வேல்யூ வந்து செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணதால நமக்கு y-யோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ கிடச்ச y-யோட வேல்யூ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதாவது நம்ம x ஃபைண்ட் பண்ணோம்ல அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ x is equal to -12 plus 10y divided by 9. ஸோ y-யோட இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு -12 plus 30 divided by 9 கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது எனக்கு 18/9. சால்வ் பண்ணால் எனக்கு x is equal to 2 கிடைக்கும். ஸோ எனக்கு x-ஓட வேல்யூ வந்து 2, y-யோட வேல்யூ வந்து எனக்கு 3. ஸோ this is the solution for the given equation. So next second question, solve 2x plus 3y is equal to 11 and 2x minus 4y is equal to -24 and hence find the value of m for which y is equal to mx plus 3. ஸோ நமக்கு என்ன கொஷின் சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு எனக்கு எம்மோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். எப்படின்னா நமக்கு y is equal to mx plus 3ன்னு இருக்குது. ஸோ இப்போ m ஃபைண்ட் பண்ணணும்னா நமக்கு y-யோட வேல்யூ தெரியணும், x-ஓட வேல்யூ தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சால் எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணி m-ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ y-யும் x ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நான் டிரைவ் பண்ணுறேன் வேல்யூ ஆஃப் y. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x plus 3y is equal to 11 இருக்குது. ஸோ y-யோட வேல்யூ இதுலேருந்து எடுத்தேன்னா எனக்கு y is equal to 11 minus 2x divided by 3 கிடைக்கும். ஸோ இப்போ கிடைச்ச y-யோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கிடைச்சதில் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அந்த y-யோட வேல்யூவை. ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 2x minus 4y is equal to -24 இல்லையா? ஸோ இந்த y-என்ற இடத்துல நான் வந்து 11 minus 2x divided by 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2x minus 4 into 11 minus 2x divided by 3 is equal to -24. சால்வ் பண்ணும்போது எனக்கு 4 into 11 44 கிடைக்கும். 4 2 எனக்கு 18 கிடைக்கும். ஸோ 2x minus 44 minus plus ஸோ plus 18 கிடைக்கும் divided by 3 is equal to -24. ஸோ 3 வந்து நான் ஹோல் கொண்டு வரதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 3 2 6 கிடைக்கும். ஸோ 6x minus 44 plus 8x divided by 3 கிடைக்கும். 3 இந்த சைட் போயிடுச்சுன்னா எனக்கு -24 into 3 கிடைக்கும்.
ஸோ -24 × 3 வந்து எனக்கு -72. ஸோ இந்த -44 இந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா எனக்கு +44 ஆகிடும். 6x + 8x வந்து எனக்கு 14x. ஸோ சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு -2 கிடைக்குது. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு -2 கிடச்சிருச்சு. முன்ன சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒயோட வேல்யூ கிடச்சிச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது அதில் சப்ஸ்டிட் பண்ணுற எக்ஸோட வேல்யூ. ஸோ 11 - 2 × -2 / 3 சால்வ் பண்ணும்போது ஒயோட வேல்யூ வந்து 5 கிடைக்குது. இப்போ நம்ம எம்மோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து என்ன கொடுத்தாங்க ஈக்குவேஷன்னா y = mx + 3 கொடுத்தாங்க. இதில் m ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒயோட வேல்யூ வந்து எனக்கு 5 கண்டுபிடிச்சோம். எக்ஸோட வந்து -2 கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ 5 = m × -2 + 3 கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது 5 = -2m + 3. இந்த 3 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -3 ஆகிடும். ஸோ 5 - 3 வந்து எனக்கு 2 which is equal to -2m. ஸோ m is equal to எனக்கு -1. ஸோ நமக்கு m வேல்யூ ஃபைன் பண்ண சொன்னால் கண்டுபிடிச்சிட்டோம். வேறு m is equal to எனக்கு -1. தேங்க்யூ.